உங்க பொண்ணு பூமாரி எதுக்கு இன்னைக்கு ஸ்கூலுக்கு வரல? டீச்சர், அது அவளுக்கு கொஞ்சம் வயிறு வலி பத்துக்கோங்க, அதனால தான் வர முடியல. அப்படியா? மருந்து கொடுத்து கொஞ்சம் ஸ்கூலுக்கு அனுப்பி விடலாம்ல நீங்க? டீச்சர், கண்டிப்பா இன்னைக்கு ஸ்கூலுக்கு அனுப்பிடணுமா? ஆமாங்கம்மா, அனுப்பி விடுங்க. போன வாரம் மிட் டெஸ்ட் வச்சிருந்தோம் பாத்தீங்களா, அதோட மார்க் இன்னைக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவோம். அப்புறம் மதியத்துக்கு மேல சயின்ஸ் எக்ஸிபிஷன் அடுத்த வாரம் நடக்க போகுது. அதோட ரிஹர்சல் இன்னைக்கு நடக்கு. அதனால எல்லா பிள்ளைங்களும் கண்டிப்பா வரணும்னு சொல்லி இருக்கோம். எல்லா பிள்ளைங்களும் வந்திருக்காங்க பூமாரியை தவிர. அப்படியா மிஸ்? அப்படியா? சரி சரி, அப்ப நான் மருந்து கொடுத்து அனுப்பி விட்டுட்டுமா? சரிங்கம்மா, அப்ப மருந்து கொடுத்து அனுப்பி விடுங்க. சரி டீச்சர், நான் வைக்கேன். இவ்வளவு நேரம் சும்மா தானே நின்னுட்டு இருந்த? நல்ல முட்டை தோசையை வாங்கி சாப்பிடலான்னு போனேன். அதுக்குள்ள இப்போ டீச்சர் போன் போட்டுட்டாவன்னு சொன்ன உடனே பள்ளிக்கூடத்துக்கு வான்னு கூப்பிட்ட உடனே உனக்கு வயிறு வலி வந்துட்டு அப்படிதானே? இல்லம்மா, அப்பல லேசா வலிக்குது. இப்போ நல்ல வலிக்குமா? பொய்ய சொல்லுத. கசாயம் காய்ச்சி எடுத்துட்டு வரேன். அத குடிச்ச உடனே டக்குன்னு வயிறு வலி விட்டுரும். ஒரு ஆட்டோ பிடிச்சு உன்னை ஸ்கூல்ல விட்டுட்டு வரேன். கசாயம் குடிச்சாதான் சரியாகும் இன்னைக்கு வயிறு வலி. உங்க டீச்சர் என்ன தெரியுமா சொன்னவ? இன்னைக்கு மார்க் கொடுக்காவலாம். பிறகு சயின்ஸ் எக்ஸிபிஷன் நடக்க போதான். அதுக்கு இன்னைக்கு ரிஹர்சல் நடக்க போதான். கண்டிப்பா எல்லா பிள்ளைகளும் போயிருக்கணுமா. நீ மட்டும் தான் போல. எல்லா பிள்ளைகளும் பள்ளிக்கூடத்துக்கு போயிருக்கு. இப்ப பாதியில போனா எல்லா பிள்ளைகளும் இத பத்தி சிரிக்குமா? நாளைக்கு போறேம்மா. சிரிக்கட்டும். நல்ல பொய் சொல்லுதே வயிறு வலின்னு. சிரிக்கட்டும். ப்ளீஸ் மா. நான் போய் கசாயத்தை காய்ச்சி எடுத்து வரேன். குடி என்ன? இன்னைக்கு மார்க் வேற கொடுக்காவலாம். அம்மா சொல்ல சொல்ல கேட்க மாட்டேங்காவ. எப்படி ஸ்கூல்ல விட்டுருவாவன்னு எனக்கு இன்னைக்கு நல்ல அடி வாங்க போறேன். நல்ல வர பரீட்சையில மார்க் எத்தனை வருது தெரியலையே. மேத்ஸ்ல எப்படி மார்க் கம்மியாகும்? மேத்ஸ் டீச்சர் வேற ஸ்ட்ரிக்ட்டான டீச்சர். கம்ப தூக்கிட்டு வருவாவ. பெரிய கம்பா இருக்கும். அது கண்டாலே பயமா இருக்கு. எந்திரி, சீக்கிரம் மருந்து கையில வாங்கி குடி. ஏம்மா ப்ளீஸ் மா. ஏம்மா உங்க கால்ல வேணாலும் விழுதம்மா. ப்ளீஸ் மா, மருந்து வேண்டாம்மா. நீ வாய் தரேன்னு சொன்னேன். அம்மனிக்கா, இக்கோ யாங்க பூமாரி ஸ்கூலுக்கு போலியா? மருந்து கொடுத்துட்டு இருக்கியா? உடம்பு சரியில்லையோ? அவன் இன்னைக்கு வயிறு வலின்னு லீவ் போட்டாமா. அவங்க டீச்சர் இன்னைக்கு ஃபோன் அடிச்சு கண்டிப்பா ஸ்கூலுக்கு வரணும், இன்னைக்கு மார்க்லாம் கொடுப்போம் அப்படின்னு சொல்லி ஃபோன் பண்ணி சொன்னாவ. அத மருந்து குடிச்சாதானமா ஸ்கூல்ல கொண்டு போய் விடலாம். அப்பல இருந்து நானும் பாடாப்பட்டிட்டு இருக்கேன். இந்த மருந்து குடிக்க மாட்டேங்க. பூமாரிமா, மருந்து குடிமா. தங்கச்சி கூட மருந்து குடிக்க அளவே மாட்டா. நீ பெரிய பிள்ளை தானே, குடிமா. ஸ்கூலுக்கு போக வேண்டாமா? நான் மருந்து குடிக்க அளவே மாட்டேன். அத்தியா, பாப்பா கூட மருந்து வாங்கி குடிச்சிருமா. குடினா. சரி தாங்க குடிக்க. சரி அழாத. யூனிஃபார்ம் போட்டுட்டு வா. நான் ஸ்கூலுக்கு போகும்போது மிட்டாய் வாங்கி தரேன் உனக்கு. சரிம்மா, ரெண்டு மிட்டாய் வாங்கி தரணும். சரி போப்பா, நேரமாயிட்டே இருக்கு. ஐயோ, இன்னைக்கு ஸ்கூலுக்கு போகாம வீட்ல இருந்து நல்லா உட்கார்ந்து டிவி பார்க்கலாம்னு நினைச்சேன். எல்லாமே போச்சு. ஏக்கா, கொஞ்சம் கருவேப்பிலையும் மல்லிக்கரையும் இருந்தா தாங்கலாம். ஓதி ஃப்ரிட்ஜ்ல இருக்குமா? திறந்து எடுத்துட்டு போ. நான் அவளை ஸ்கூல்ல கொண்டு விட்டுட்டு வரேன்னா. சரிக்கோ. அத்தா பை பை. சரி மக்களே, பை பை. சரி கிளம்பிட்டியா? நல்ல பிள்ளை. கண்ணத்தோட அழாத. சரிம்மா. வா போ, நேராயிட்டு. வேற ஆயிட்டு. நடந்து போனா சரி வராது. ஒரு ஆட்டோ பிடிச்சா பள்ளிக்கூடத்துக்கு போகணும். ஆட்டோக்கு ஃபோன் பண்ணியாச்சு. ஆட்டோக்காரன் வேற காணவே இல்ல. ஆட்டோ வரவே கூடாது கடவுளே. இன்னைக்கு ஸ்கூலுக்கு போக கூடாது. கடவுளே, இன்னைக்கு மேத்ஸ் டீச்சர் எவ்வளவு பெரிய கம்பு கொண்டு வராவளோ தெரியலையே. இப்போ எதுக்கு புளிஞ்சு ஊத்திட்டு இருக்க? அழுது நிறுத்து. நானே ஆட்டோ வர லேட் ஆயிட்டு இருக்கேன்னு யோசிச்சிட்டு இருக்கேன். எப்போ பள்ளிக்கூடத்துக்கு போவேன்னு. சரிம்மா, அழ மாட்டேன். ரமணியக்கா, இங்க நிக்கிய? பூமாரி ஸ்கூலுக்கு போலியா? தம்பி, ஸ்கூலுக்கு போறது கொஞ்சம் லேட் ஆயிட்டு. அதான் ஆட்டோவை பாத்துட்டு இருக்கேன். ஆட்டோவை காணல, அதான் நின்னுட்டு இருக்கேன். ஏக்கோ, என்கூட கார்ல வாங்க. நான் ஸ்கூல்ல இறக்கி விட்டுறேன். நான் அந்த பக்கமா தான் ஆபீஸ் போறேன். ரொம்ப நன்றி தம்பி. இன்னைக்கு தப்பிக்க முடியாது. ஸ்கூல் போய் தான் ஆகணும். மாமா பாய். இனி ஸ்கூலுக்குள்ள போவோம் வா. சரிம்மா. எப்ப கிளாஸ் டீச்சர்ட்ட வந்து சொல்லிட்டு போங்கப்பா, இல்லனா அடிப்பாவ. சரி மக்களே, அழாத சொல்லுதே. குட் மார்னிங் டீச்சர். குட் மார்னிங் டீச்சர். அவளுக்கு கொஞ்சம் வயித்து வலி பத்துக்கோங்க. மருந்து கொடுத்து கூட்டு வரதுக்கு நேரமாயிட்டு. சரி விட்டுட்டு போங்க, நான் பாத்துக்கிடுதேன். பூமாரி எப்படி படிக்கா? எங்க படிக்கா? ஒரே விளையாட்டு தான் பள்ளிக்கூடத்துல. சரி வீட்ல கொஞ்சம் நல்லா படிக்க வைங்க சரியா? சரி டீச்சர், அப்ப சாயந்தரம் வந்தன கொஞ்சம் நல்லா படிக்க வைக்கேன் வீட்ல. சரி டீச்சர், போயிட்டு வரேன். சரிம்மா, போயிட்டு வாங்க. பூமாரி போ, கிளாஸ் ரூம்ல போய் உட்காரு, நான் வரேன். சரி டீச்சர்.
டீச்சர் மார்க் கொடுத்துட்டாங்களா என்னவோ தெரியலையே. சரி கிளாஸ்ல போய் கேட்டு பாப்போம். ஏடி பூமாரி, இன்னைக்கு நீ ஸ்கூலுக்கு வர மாட்டேன்னு நினைச்சே வந்திருக்க. அலங்க, உனக்கு என்னல? நான் ஸ்கூலுக்கு வரவே வர மாட்டேன். உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? நமக்கு இன்னைக்கு மிட் டர்ம் டெஸ்ட் மார்க் கொடுப்பாவ. அது எங்களுக்கு தெரியும். ஏடி நான்சி, என்ன மார்க் வர போகுதுன்னு தெரியல, ரொம்ப பயமா இருக்குடி. ஏடி என்னடி செய்ய முடியும்? நல்லா எழுதிருக்கே நீ டெஸ்ட். ஏடி சரியாவே எழுதலடி. எப்படி மார்க் கம்மியா தான் வரும்னு நினைக்கேன். ஒரு 50ஆவது வந்துரும். 50 வந்துரும்ல, அப்ப பரவாயில்ல. ஏடி உச்சிக்குடுமி, யாம்டி நீனும் பயந்திருக்க? நீனும் நல்ல டெஸ்ட் எழுதலையோ? ஆமாடி, நானும் நல்ல டெஸ்ட் எழுதல. எப்படி மார்க் கம்மியாச்சுன்னா எங்க வீட்ல நல்லா அடி கொடுப்பாவே எங்க அம்மா. ஏடி யாமடி பயந்துட்டு இருக்கிய? மார்க் வந்த பிறகு பாத்துக்கலாமே. ஏடி உனக்குலாம் அடி விழாது. எனக்கு எங்க வீட்ல எங்க அம்மா எப்படி அடிப்பாவ தெரியுமா? கரண்டி எடுத்து நல்லா அடிப்பாவ. லே மச்சான், மிட் டர்ம் டெஸ்ட்ல எனக்கு எப்படியும் 100க்கு 99 மார்க் கிடைச்சிரும். லே அந்த அளவுக்கு நல்ல வேலை இருக்கு. எழுதுன அன்னைக்கு வீட்ல போய் புக்க பார்த்தேன். எல்லா ஆன்சரும் கரெக்ட் தான். ஆமா, உனக்கு எத்தனை மார்க்ல வரும்? எனக்கு என்ன ஒரு 70 இல்லனா 80க்குள்ள வரும்னு நினைக்கேன். ஏய் பண்டி சிரிச்சிட்டே இருக்கா. அப்ப ஒருவேளை 100க்கு 100 வருமோ? அவன் ரொம்ப சிரிச்சிட்டு இருக்கான் மச்சான். லே பண்டி, யாம்ல சிரிச்சிட்டே இருக்கா? உனக்கு 100க்கு 100 வருமோ? மச்சான், நான் டெஸ்ட பத்தியும் கவலைப்பட மாட்டேன், மார்க்க பத்தியும் கவலைப்பட மாட்டேன், அடி வாங்கறத பத்தி கவலையே பட மாட்டேன். குட் மார்னிங் டீச்சர். குட் மார்னிங். மேக்ஸ் மார்க் இன்னைக்கு எல்லாத்துக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ண போறேன். எல்லாரும் அவங்கவங்க பேப்பரை பாருங்க. ஒவ்வொருத்தர் நேமா வாசிக்கிறேன், எல்லாரும் வந்து வாங்கிக்கோங்க. ஓகே டீச்சர். முதல் பேர் என்ன பேரு? சுபியா. சுபி, நீ தான் ஃபர்ஸ்ட் வா. சுபி, என்ன மார்க் எடுத்திருக்க நீ? டீச்சர், இந்த நீனே பாரு. நீ என்ன மார்க் எடுத்திருக்க? எல்லாருக்கும் கேட்க முடிய சத்தமா சொல்லு. டீச்சர், 0. சத்தம் கேட்கல, சத்தமா சொல்லு. 0. ஐயே, சுபி முட்டை மார்க் எடுத்திருக்க. மார்க் உனக்கு காணுமா? மிஸ் காணாது மிஸ். வீட்டுக்கு போனா படிப்பியா இல்லனா வீட்ல கிடந்து விளையாடுவியா? டீச்சர் படிப்பே டீச்சர். டெய்லி படிச்சிட்டு தான் டீச்சர் வருவேன். படிச்சிருக்கேன்னு சொல்லுதே, அப்ப எதுக்கு இந்த மார்க் வாங்கி இருக்க? கையை நீட்டு, கையை நீட்டு. டீச்சர் வலிக்காம லேசா அடிங்க டீச்சர். அடுத்தது ஷிண்டு. ஷிண்டு 100 out of 100. வெரி குட் ஷிண்டு, கீப் இட் அப். Thank you ma'am. எல்லாரும் ஷிண்டுக்கு கிளாப் பண்ணுங்க. அவன் தான் ஸ்கூல் ஃபர்ஸ்ட். ஷிண்டு 100 மார்க் எடுத்திருக்கீல்ல, வீட்ல எப்பவும் படிச்சிட்டு இருப்பியோ? ஆமா டீச்சர், வீட்டுக்கு போன உடனே புக்கை எடுத்து வச்சு படிக்க ஆரம்பிச்சேன்னா 10 மணி வரைக்கும் படிப்பேன் டீச்சர். அப்படியா? காலையில 6 மணிக்கெல்லாம் எந்திரிச்சு பிரஷ் பண்ணிட்டு படிக்க உட்கார்ந்தனா கிளாஸுக்கு வர வரைக்கும் படிச்சிட்டே இருப்பேன் டீச்சர். வெரி குட், வெரி குட், பரவாயில்லையே. பெரிய படிப்பாளின் மனசுல நினைப்பு. ஒரு ட்ரிப் 100 மார்க் எடுத்துட்டானா, அதுக்கு இந்த பந்தா பண்ணிட்டு தெரியுதான். லே சிண்டு, ஏன்ட்ட என்னல சொன்ன? 70 80 மார்க் தான கிடைக்கும்னு சொன்ன. எப்பள்ள 100 மார்க் வாங்குற? லே சும்மா இரு, நான் படிச்சக வாங்குனேன். படிச்சு எழுதலாம், நான் படிச்சு. அடுத்தது குமாரி. டீச்சர், உனக்கு என்ன மார்க் வரும் நீ நினைச்சிருக்க? டீச்சர் 70 ல இருந்து 80 வரைக்கும் வரும் டீச்சர். ஏ அம்மா, 70 ல இருந்து 80 வரைக்கும் பா. அப்போ நான் வீட்டுக்கு போனேன்னா செத்த எங்க அம்மா பூமாரி நிறைய மார்க் வாங்கியிருக்கான்னு சொல்லி அடிப்பாவ. என்னது 70 ல இருந்து 80யா? நீ என்ன மார்க் வாங்கியிருக்க நீனே பாருவோம் பேப்பரை. பூமாரி கையை நீட்டு, ஒன்ன தான் சொன்னேன். டீச்சர், நான் ஒழுங்கா படிப்பேன் டீச்சர். அடுத்த மாசம் நல்ல மார்க் வாங்குவேன் டீச்சர். அடிக்காதீங்க டீச்சர். அடிக்காதீங்க டீச்சரா? போன மாசமும் முட்டை மார்க், இந்த மாசம் முட்டை மார்க். லே அவளுக்கு 2 முட்டை. 2 முட்டை. லே இப்ப டீச்சர் பூமாரிய நல்லா அடிக்க போறாவ. நல்ல வலிக்க போகுது. வா நாள போறா. லே சிண்டு மெதுவா சில்ல, டீச்சர் பார்த்தாவனா நம்மள அடிச்சு விடுவாவ.
டீச்சர் உங்களை மேடம் கூப்பிட்டு விட்டாவ போணுமா சீக்கிரம். இப்ப வருவேன் 5 நிமிஷத்துல. எல்லாரும் பாடத்தை எடுத்து படிச்சிட்டு இருக்கணும். சத்தம் தான் கேட்டு அடுத்த அடி எல்லாத்துக்கும் உண்டு. எடி பூமாரி, நாளைக்கு நீ யாரை கூட்டிட்டு வருவ? உங்க அம்மாவையா உங்க அப்பாவையா? எடி எங்க அம்மாட்ட சொல்ல மாட்டேன்டா. போன வாட்டியும் முட்டை மார்க்கு. அதனால விஷயம் தெரிஞ்சிட்டு வச்சிங்க எங்க அம்மா தோச்சு தொங்க விட்டுருவாங்க. லேய் மச்சான், பூமாரி அவங்க வீட்ல போய் முட்டை மார்க்குன்னு சொல்ல மாட்டாளாம். அப்ப நம்ம 2 பேரும் கண்டிப்பா அவங்க அம்மாட்ட போய் சொல்லணும், சரியா? ஓகே சிண்டு. எடி பூமாரி, எடி பூமாரி, யாவடி உச்சு குடி சும்மா இரு அப்படி. எடி பூமாரி, நீ முட்டை மார்க் எடுத்திருக்கீல்ல, அத சிண்டும் சுபியும் சேர்ந்து உங்க வீட்ல போய் சொல்லுவானுவாளாம். லே சுபி, சிண்டு, யாமட்டி கூப்பிட்டா? நீங்க 2 பேரும் சேர்ந்து எங்க அம்மா கிட்ட போய் கோழி முட்டை மார்க் எடுத்தேன்னு சொல்லுவீங்களா? எடி உச்சு குடுமி, நீ தானே கேட்டுட்டு போய் சொன்ன. ஆமா, நான் நம்மள சொன்னேன். லே சுபி, நீ மட்டும் சொன்னேன்னு வச்சுக்க, நானும் உங்க வீட்ல போய் சொல்லுவேன். எடி பூமாரி, சுபி இருக்காம்ல, இந்த ஒரு வாட்டி தான் முட்டை வாங்கியிருக்கா. நீ போன வாட்டியும் முட்டை, இந்த வாட்டியும் முட்டை, 2 முட்டை. லே நான் சுபிட்டெல்லாம் பேசிட்டு இருக்கேன், ஒன்ட்ட பேசல. முட்டை முட்டை, கோழி முட்டை, கொக்கு முட்டை, கக்கா முட்டை, டைங் டைங் டைங். முட்டை முட்டை, பல்லி முட்டை, பச்சா முட்டை, டைங் டைங் டைங். அவிச்சென்னு பொரிச்சென்னு டைங் டைங் டைங். இன்னைக்கு தான் அமைதியா இருந்து எல்லாரும் வாய்ப்பாடி சொல்லிட்டு இருக்கீங்க. ரொம்ப நல்ல பிள்ளைங்க. உங்க எல்லாத்துக்கும் ஒரு குட் நியூஸ். என்ன குட் நியூஸ் டீச்சர்? மக்களே, இன்னைக்கு சயின்ஸ் எக்ஸிபிஷன் ரிஹர்சல்னு சொன்னோம்ல. ஆமா டீச்சர் சொன்னீங்க. அப்போ மத்தியானத்துக்கு அப்புறம் லீவா டீச்சர்? இல்ல மக்களே, லீவ்லாம் இல்ல. உங்களுக்காக ஒரு குட்டி ட்ரெயினை கொண்டு வர போறாங்க நம்ம ஸ்கூலுக்கு. டீச்சர், குட்டி ட்ரெயினா? அது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். டீச்சர், அந்த குட்டி ட்ரெயினை நாங்க எல்லாரும் போய் பார்க்கணுமா? குட்டி ட்ரெயினை பார்க்க மட்டும் இல்ல, உங்க எல்லாரையும் அதுல ஏத்தி அவங்க அவங்க வீட்ல கொண்டு போய் விட போறோம். டீச்சர், நிஜமாவா சொல்லுவீங்க? ஆமா மக்களே, ரிஹர்சல் பாக்குறதுக்காக தான் கொண்டு வந்திருக்காங்க. அதனால தான் இந்த பிளான் பண்ணி பிள்ளைங்கள எல்லாம் வீட்ல கொண்டு விட்டுறலாம்ல அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம். உங்க எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்கா? இப்ப பெல் அடிச்ச உடனே எல்லாரும் அப்படியே கிரவுண்டுக்கு வந்துருங்க, சரியா? யாரும் சத்தம் போடக்கூடாது, அமைதியா வரணும். எங்க வீட்ல இந்தாம்டி லட்சுமி, நம்ம போகும்போது டாடா காட்டிட்டே போணும், சரியா? லே சிண்டு, பண்டி, நம்ம எல்லாரும் டான்ஸ் ஆடிட்டே போணும், சரியா? ஓகேல மச்சான். இதுல நிறைய பெட்டி இருக்கு. இதுல எல்லாரும் ஜாலியா யாரி வீட்டுக்கு போலாம். மக்களே சத்தம் போடாதீங்க, எல்லாரும் அமைதியா இருங்க, வண்டி கிளம்ப போகுது. எடி பூமாரி, எங்க வீடு வந்தாச்சு, நான் இறங்க போறேன். எடி ஓகே பை. பூமாரி, நானும் இறங்க போறேன். உச்சுக்குடி நீ பை, போயிட்டு வா. மக்களே பாத்து இறங்குங்க. ஓகே டீச்சர். பூமாரி, சிண்டு, சுபி 3 பேர் இறங்கிக்கோங்க. லே பண்டி, சுரேஷ் 2 பேருக்கும் டாடா. இல்ல டாடா பை. மக்களே பாத்து வீட்டுக்கு போங்க. ஓகே டீச்சர். சிக்கு குட்டி, செல்ல குட்டி. இப்போ அண்ணே வந்துருவான். சிக்கு, அண்ணே உனக்கு ஒரு குட் நியூஸ் சொல்ல போறேன். குட் நியூஸா? என்ன மக்களே? சும்மா இன்னைக்கு மேக்ஸ் பேப்பர் தந்தாங்களா, அதுல நான் எவ்வளவு மார்க் தெரியுமா? எவ்வளவு மார்க் வாங்குனீங்க? 100 மார்க் வாங்குனம்மா. என் செல்ல குட்டி 100 வாங்கிட்டியா? ஆமாம்மா, 100 வாங்கிட்டேன். இந்த வாட்டி நல்லா படிச்சோம்லம்மா.
வெரி குட் சொல்லலாம். இதே மாதிரி தான் 100 மார்க் எல்லா டைம்லயும் வாங்கணும், சரியா? ஓகேம்மா. சிக்கு உட்கார்ந்துக்கோ, அம்மா இப்ப வரேன். அண்ணே சாக்லேட். ஓஹோ, நான் ஸ்கூலுக்கு போன பிறகு நீ சாக்லேட் தின்னியோ? அம்மா அம்மா. யம்மா எவ்வளவு சாக்லேட். அக்களே என்ன பாக்க, எல்லாம் உனக்கு தான். நிஜமாமா? எல்லா சாக்லேட்டும் எனக்கா? ஆமா மக்களே, 100 மார்க் வாங்கியிருக்கீல்ல, நாளைக்கு ஸ்கூலுக்கு கொண்டு போய் எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்கும் கொடு, சரியா? ஓகேம்மா, தேங்க்ஸ்மா. இதை என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் கொடுப்பேன். இந்த பூமாரிக்கு மட்டும் கொடுக்கவே மாட்டேன். என்னது, பூமாரிக்கு மட்டும் கொடுக்க மாட்டியா? ஆமாம்மா, அவ என்ன மண்டையில கம்பு எடுத்து அடிச்சு விட்டாமா. இன்னைக்கு நீங்க சண்டை போடுவீங்க, நாளைக்கு ஃப்ரெண்ட்ஸா ஒண்ணா விளையாடுவீங்க. அதுக்காக சாக்லேட் கொடுக்க மாட்டேன்னு சொல்லக்கூடாது மக்களே. நாளைக்கு அவளுக்கும் கொடுக்கணும், சரியா? சரிம்மா, பூமாரிக்கும் சாக்லேட் கொடுப்பேன். வெரி குட் செல்லம். உனக்கு பிடிச்ச நெய் ரோஸ்ட் பண்ணி வச்சிருக்கேன், வா சாப்பிட வா. ஹாய் நெய் ரோஸ்ட், இப்போ வரேம்மா. இங்க சூப்பரா இருக்கு. ஸ்கூல் விட்டு வந்து 1/4 மணி நேரத்துக்கு மேல ஆச்சு. இந்த டிவியும் பார்த்துக்கிட்டு சிப்ஸையும் தின்னுட்டே இருக்கா. எடி வயிறு பசிக்கலையா? தோசை சுட்டு தரட்டுமா? எப்ப பார்த்தாலும் தோசை இட்லி தான். ஏம்மா புரோட்டா சப்பாத்தி அந்த மாதிரி செஞ்சு தாங்கம்மா. ஏன் தோசை திங்க முடியலையா? அக்கா கூட தோசை தான் சுட்டு கொடுப்பேன். அவளுக்கு தோசை பிடிக்கும்னா அவளுக்கு கொடுங்க. எனக்கு புரோட்டா தான் பிடிக்கும். என்ன பாடுபடுத்துதாம்மா? இல்ல நான் ஒண்ணு திங்கல, போங்க. சரி நான் இப்ப புரோட்டா போட்டு கொண்டு வரேன். கையை காலை கழுவிட்டு வா போ. ஐ புரோட்டா. சரி பூமாரிக்கு புரோட்டா பண்ணி கொடுப்போம். அப்பதான் கொஞ்சமாவது சாப்பிடுவா, இல்லனா சாப்பிடவும் மாட்டா. வாவ், எனக்கு பிடிச்ச புரோட்டா போடுவீங்களா? எம்மா புரோட்டாவுக்கு சிக்கன் சல்னாமா வைக்கீங்க? இன்னைக்கு சிக்கன் இல்ல மக்களே, காய்கறி குருமா தான் வச்சிருக்கேன். நாளைக்கு சிக்கன் வாங்கி பிள்ளைக்கு வச்சு தரேன், சரியா? சீக்கிரம் கொண்டாங்கம்மா, புரோட்டா வாசனை மூக்குல அப்படி தொலைக்குது. சீக்கிரம் கொண்டாங்க, சுட சுட இருக்கட்டும். நான் சாப்பிடு மக்களே. எம்மா கொஞ்சம் ஊட்டி விடுவீங்களாமா? சரி மக்களே, உட்காரு, ஊட்டி விடுதேன். எம்மா புரோட்டாவும் குருமாவும் ரொம்ப ரொம்ப டேஸ்டா இருக்குமா? அப்படியே மக்களே. ஆமா, இன்னைக்கு ஸ்கூல்ல உனக்கு மார்க் தருவான்னு சொன்னாவல்ல, மார்க் தந்தவள டீச்சர்? ஐயோ, இன்னைக்கு முட்டை மார்க்னு தெரிஞ்சினா அம்மா கம்பை எடுத்து அடி நொறுக்கிடுவாங்க. எம்மா அது வந்து நாளைக்கு தான் தருவாங்கம்மா. அப்படியே மக்களே, நல்ல பரீட்சை எழுதிருக்கியா, நல்ல மார்க் வருமா? ஆமா வரும்மா. நீங்க புரோட்டாவை தாங்க, எனக்கு வயிறு பசிக்கு. எம்டி ரோசி, வந்தது வராததும் வந்து சின்ன பிள்ளையை போட்டு அடிச்சிட்டு இருக்க. ஏமா அக்கவே அடி விடுமா. ஏமா கோட்டிட்ட. எம்மா எம்மா உன் பின்னால ஒளிஞ்சு கிடக்க, நான் அவளை அடிக்காம விட மாட்டேன். சும்மா இருட்டி, சண்டை போடாதீங்க ரெண்டேரும். அம்மா ஏ காது 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 விடுமா. சின்ன பிள்ளையை அடிப்பியா நீ? எம்மா காது விடுமா, சொல்லுதே ஒரு விஷயம் இருக்குமா. சொல்லிட்டு என்ன விஷயம்? அவ மிட்டம் டெஸ்ட்ல எவ்வளவு மார்க் வாங்குனான்னு உனக்கு தெரியுமா? அவளுக்கு அவ டீச்சர்னு மார்க் கொடுக்கலன்னு சொன்ன தங்கச்சி. ஐயோ திக்கிட்ட போலக்கே. எங்கடி ஓடுத? எம்மா இவ எவ்வளவு மார்க் தெரியுமா வாங்கியிருக்கா? முட்டை மார்க்குமா, மேக்ஸ்ல முட்டை மார்க். என்கிட்ட நீ என்ன சொன்னேன்னு வாயை திறந்து சொல்லிட்டி. அம்மா கேட்கல, சொல்லு. மார்க் தந்துட்டாவளா ஸ்கூல்லன்னு கேட்டதுக்கு நீ மார்க் தரலன்னு சொன்ன, அப்படிதானே? எம்மா அப்படியாம்மா சொன்னா? ஆமா அப்படிதான் சொன்னா என்கிட்ட. இப்ப கல்லுளி மங்கி மாதிரி வாயை திறக்காம முழிச்சிட்டே நிக்க நீ. வாயை தர சொல்லு. உன்னை எப்படி வாயை திறக்க வைக்கணும்னு எனக்கு தெரியும். ரோசி குசி கையை விடு. அம்மா கிட்ட போய் வேற சொல்லிக்கிட்டு நான் கையை விடணுமா? கையை விட மாட்டேன் டி. எடி கையை விடு, இல்லனா கடிச்சு வச்சிருவேன். அம்மா வரட்டுமோ, சொல்லி கொடுத்துட்டேன், கடிக்க வச்சிக்க. அம்மா இங்க ஒருத்தி என்ன கையை கடிக்க போறாளாம். கடி நாயி, கையை கடிச்சு பாரு, அதுக்கப்புறம் இருக்கு உனக்கு அடி. என்ன புடிச்சு பாரு. எடி நில்லு, எடி நில்லு. எம்மா புடிச்சிட்டே, ஓடியா ஓடியா. ரோசி விட்டு, என்ன விட்டு. ஐயோ தோசை கரண்டி. ஏமா அடிச்சறானம்மா, தோசை கரண்டி எல்லாம் அடிச்சா வலிக்குமா. எம்மா ப்ளீஸ் மா. எம்மா பாத்தியா, அடிக்க முன்னாடி நல்லா அழுது சீன் போடுதா. தோசை கரண்டி எல்லாம் அடிக்கட்டுமா? வேண்டாமா. எம்மா வேண்டாமா, எம்மா வேண்டாமா. அப்ப உண்மையை சொல்லு, மார்க் எத்தனை எடுத்த? எம்மா எம்மா அடிக்க மாட்டேன்னு சொல்லுங்க. அப்பதான் சொல்லுவேன். சரி அடிக்க மாட்டேன், சொல்லு உண்மையை சொல்லு. எம்மா 0 மார்க் எடுத்தேம்மா. எம்மா
நான் சொன்னது சரிதானே? அவ முட்டை மார்க் எடுத்திருக்கா. எதுக்கு போய் சொன்ன முதல்ல? ரெண்டாவது எதுக்கு முட்டை மார்க் எடுத்த? இப்போ உன்னை அடிக்க போறேன். நீ போய் சொன்னில்ல, அதுக்கு அடிக்க தான் போறேன். அம்மா பரிச்சை அன்னைக்கு படிச்சியா? படிச்சியா படிக்கலையா? ஏம்மா அவ எங்க படிச்சா? டிவியை போட்டு பார்த்தா, செல்ல போட்டு நோண்டிக்கிட்டே இருந்தாமா. இவ மட்டும் செல்ல நோண்டவே மாட்டாளா? செல்லத்துக்கு முதல்ல ஒளிச்சு வைக்கேன். கேபிள் கனெக்ஷன் கட் பண்ணி விடுறேன். அப்பதான் நீ சரி வருவ. அப்பதான் ஒழுங்கா படிப்ப. அம்மா அப்பா கஷ்டப்பட்டு படிக்க வச்சா உனக்கு ஒரே விளாட்டு தான், அப்படிதானே? நீ ஸ்கூலுக்கே போக வேண்டாம். நாளையில இருந்து அம்மாக்கு கூட மாட வேலை செஞ்சுட்டு வீட்டுல இரு. ஆமாமா, இவள பேசாம வீட்டுல போடு. நல்ல வேலை வாங்கு. நானும் பாத்துட்டே தான் இருக்கேன். அக்கான்னு சொல்லதுக்கு இல்லாம ரோசி கூசின்னு சொல்லிட்டு இருக்கா, அப்படிதானே? இங்க பக்கத்துல வானே. அடிக்க மாட்டே, பக்கத்துல வா. மக்களே நீனே சொல்லு, நீ பண்ணுனது தப்பு தானமா? இப்படியே நல்ல செல்லம் கொடுங்க. அதான் இவெல்லாம் இப்படி பண்ணுதா? ரோசி அவ சின்ன பிள்ளை தானமா, சரி விடு. ஸ்கூல்ல உனக்கு மார்க் கொடுத்துருக்காங்க. அப்ப அம்மா கிட்ட பயமா இருந்தா என்ன செஞ்சிருக்கணும்? நல்லா படிச்சிருக்கணும், நல்ல மார்க் எடுத்திருக்கணும். அப்ப அம்மா கிட்ட பயமே இருந்திருக்காதுல்ல. நீ நல்ல மார்க்கும் எடுக்காம அம்மா கிட்ட வந்து அதையும் மறைச்சி போய் வேற சொல்லியிருக்க. அதுவும் தப்பு தானே? அழாத. ஒரு பொய் சொல்ல ஆரம்பிச்சா வரிசையா பொய்யாத சொல்லணும். அதனாலதான் பொய்யே சொல்லக்கூடாதுங்கிறது. இனி எதுக்காகவும் பொய் சொல்லக்கூடாது, சரியா? இந்த நேரத்துல யார் வந்திருக்கா? காலிங் பெல் அடிக்க மாதிரி இருக்கு. தம்பி நீங்க யாரு? மேடம் நான் பார்சல் சர்வீஸ்ல இருந்து வந்திருக்கேன். உங்களுக்கு ஒரு பார்சல் வந்திருக்கு. அப்படியா? கொண்டாங்க தம்பி. மேடம் நீங்க நினைக்க மாதிரி பார்சல் சின்னது இல்ல, ரொம்ப பெருசு. இந்த வாசல் வழியா கொண்டே வர முடியாது. அதான் என்ன செய்யன்னு தெரியாம முழிச்சிட்டு இருக்கோம். தம்பி எங்க இருந்து வந்திருக்குன்னு தெரியுமா? மேடம் சென்னையில இருந்து வந்திருக்கு. சென்னையில இருந்து ஏதோ ஒரு ஷாப் நேம் மட்டும் போட்டிருக்கு மேடம். மேடம் இப்போ என்ன செய்ய பார்சல? எம்மா எம்மா, நம்ம பின்வாசல் வழியா கேட் பெருசு தானமா, அது வழியா கொண்டு வந்துறலாம்ல. அங்க கிரவுண்ட் இருக்குல, அதுல கொண்டு வைக்க சொல்லுங்கம்மா. ஆமா தம்பி, எங்க வீட்டு பின்வாசல்ல பெரிய கேட் பத்துக்கோ. அதனால பெரிய பார்சலா இருந்தாலும் அப்படி கொண்டு வந்துறலாம். ஓகே மேடம், அப்ப அப்படியே கொண்டுட்டு வரேன். நீங்க பின்வாசல் வழியா வந்து கேட்டை தரங்க. சரிப்பா சரி. ரோசியக்கா, நமக்கு யார் பார்சல் அனுப்பியிருப்பாவ? அதுவும் சென்னையில இருந்து. இப்ப பட்டு நல்ல அக்கா அக்கான்னு சொல்லு, அப்படிதானே? பார்சல்ல என்ன இருக்குமோ தெரியலையே. சரி வா போய் பாப்போம்.